எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நன்றி அலைகள் 28 நாள் வாழ்க்கை மாற்றப் பயணம் என்ற நம்முடைய தொடரின் 25வது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று நாம் பேசப்போகும் விஷயம் மிகவும் எளிமையானது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை ஆழமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பழக்கம். அது நன்றி குறிப்புகள். ஒரு பேனா, ஒரு நோட்டு, 2 நிமிட நேரம், இவை மூன்றும் சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கையின் பார்வையே மாற ஆரம்பிக்கும். ஒரு அழகான கதை கேளுங்கள். ஒரு பெண் மிகவும் கஷ்டமான காலத்தை கடந்து கொண்டிருந்தாள். வேலையில்லை, உறவுகளில் பிரச்சனை, எதிர்காலம் பற்றிய பயம். ஒரு நாள் அவளுடைய ஒரு பழைய நண்பர் சொன்னார், ஒரு காரியம் செய். இன்று இரவு தூங்குவதற்கு முன்பு 3 விஷயங்களை எழுது. இன்று நடந்த 3 நல்ல விஷயங்கள். அவள் சிரித்தாள். 3 நல்ல விஷயங்களா? என் வாழ்க்கையில் நல்லது ஒன்றுமே நடக்கவில்லை. எழுது, பார். அன்று இரவு அவள் எழுதினாள். இன்று சாப்பிட்டேன், நன்றி. இன்று மழை பார்த்தேன், அழகாக இருந்தது, நன்றி. இன்று ஒரு நல்ல பாடல் கேட்டேன், நன்றி. மிகச் சிறிய விஷயங்கள், ஆனால் அன்று இரவு அவள் கொஞ்சம் நல்லாக தூங்கினாள். மறுநாளும் எழுதினாள். அடுத்த நாளும் எழுதினாள். ஒரு மாதம் கழித்து அவள் திரும்பிப் பார்த்தாள். 30 நாட்களில் 90 நல்ல விஷயங்கள் நடந்திருந்தன. அவள் சொன்னாள், நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கவில்லை, ஆனால் நான் அவற்றை கவனிக்க ஆரம்பித்தேன். அதுவே என் வாழ்க்கையை மாற்றியது. நண்பர்களே, நாம் மகிழ்ச்சியான விஷயங்களை அனுபவிக்கிறோம். ஆனால் சில நாட்கள் கழித்து அவற்றை மறந்திடுகிறோம். ஆனால் கஷ்டமான சம்பவங்களை மட்டும் பல வருடங்கள் நினைவில் வைத்துக் கொள்கிறோம். ஏன் தெரியுமா? ஏனென்றால் நம்முடைய மனம் எதிர்மறையான அனுபவங்களை அதிகமாக நினைவில் வைத்துக் கொள்ளும். அதுதான் நம் மனதின் இயல்பு. அதனால்தான் நம் மனதிற்கு ஒரு புதிய பழக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல விஷயங்களை பதிவு செய்யும் பழக்கம். ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். 5 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் எந்த வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள்? எத்தனை விஷயங்கள் மாறிவிட்டன? அப்போது நீங்கள் ஆசைப்பட்ட சில விஷயங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் அதை நினைத்து எத்தனை முறை நன்றி சொல்லியிருக்கிறீர்கள்? நாம் எழுதும்போதுதான் நம்முடைய வளர்ச்சி நமக்கே தெளிவாகத் தெரியும். நண்பர்களே, எழுதுவது வெறும் வார்த்தைகளை பதிவு செய்வது அல்ல. அது நம்முடைய எண்ணங்களை தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய உணர்வுகளை அமைதிப்படுத்துகிறது. நம்முடைய கவனத்தை குறைவிலிருந்து நிறைவிற்கு மாற்றுகிறது. அதனாலதான் வெற்றி பெற்ற பலரும் ஜர்னல் எழுதும் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். ஒரு முக்கியமான விஷயம் கவனியுங்கள். நாம் வாய்விட்டுச் சொல்லும் நன்றிக்கும் எழுதி வைக்கும் நன்றிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வாய்விட்டுச் சொல்லும்போது உணர்வு ஒரு நிமிடம் இருக்கும். எழுதி வைக்கும்போது அந்த உணர்வு நிரந்தரமாகிறது. நீங்கள் திரும்பி படிக்கும்போது மீண்டும் அந்த மகிழ்ச்சி வருகிறது. ஒரு நல்ல விஷயம் எழுதி வைத்தால் அது பலமுறை மகிழ்ச்சியைத் தருகிறது. இப்போது ஒரு அழகான நோட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் முதல் பக்கத்தில் இப்படி எழுதுங்கள், என் நன்றியின் பொக்கிஷம். அதன் கீழே இன்றைய தேதியை எழுதுங்கள். பிறகு இன்று நீங்கள் நன்றி சொல்ல விரும்பும் 10 விஷயங்களை எழுதுங்கள். உதாரணமாக, இன்று நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நன்றி. என் குடும்பத்திற்கு நன்றி. என் நண்பர்களுக்கு நன்றி. இன்று கிடைத்த ஒரு நல்ல அனுபவத்திற்கு நன்றி. நான் கற்றுக்கொண்ட புதிய விஷயத்திற்கு நன்றி. எனக்கு கிடைத்த சிறிய மகிழ்ச்சிக்கு நன்றி. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் நன்றி என்று மனதார எழுதுங்கள். இந்த குறிப்புகளை பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். சில மாதங்கள் கழித்து மீண்டும் படிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். நண்பர்களே, கவலை அதிகமாக இருக்கும் நாட்களில் உங்கள் நன்றி குறிப்புகளை திறந்து படியுங்கள். அப்போது நீங்கள் இழந்ததை அல்ல, ஏற்கனவே பெற்றிருப்பதை மனம் நினைவுபடுத்தும். அதுதான் நன்றியுணர்வின் மாயாஜாலம். ஒரு தினசரி பழக்கமாக மாற்றுங்கள்.
காலை 5 நிமிடம் நன்றி எழுதுங்கள். இரவு 5 நிமிடம் நன்றி எழுதுங்கள். அந்த 10 நிமிடங்கள் உங்கள் முழு நாளையும் மாற்றும். சரி நண்பர்களே, இப்போது அமைதியாக அமருங்கள். உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். உங்கள் உடலை முழுவதுமாக தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாகிறது. உங்கள் உடல் ஓய்வெடுக்கிறது. இப்போது உங்கள் முன் ஒரு அழகான புத்தகம் இருப்பதாக கற்பனை செய்யுங்கள். அது உங்கள் வாழ்க்கையின் நன்றி புத்தகம். தங்க நிற அட்டையில் உங்கள் பெயர் எழுதப்பட்டுள்ளது. நீங்கள் அந்த புத்தகத்தை மெதுவாகத் திறக்கிறீர்கள். முதல் பக்கத்தில் உங்கள் வாழ்க்கையின் அழகான தருணங்கள் தெரிகின்றன. அன்பான மனிதர்கள், மகிழ்ச்சியான நினைவுகள், சிறிய வெற்றிகள், கடந்து வந்த சவால்கள். ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டும்போது உங்கள் இதயம் நன்றியால் நிரம்புகிறது. ஒரு பக்கத்தில் உங்கள் குழந்தை பருவம் தெரிகிறது. அன்பான கைகள் உங்களை கவனித்தன. அந்த அன்புக்கு நன்றி. இன்னொரு பக்கத்தில் உங்கள் வாழ்க்கையின் ஒரு வெற்றி தெரிகிறது. நீங்கள் கடினமாக உழைத்தீர்கள். பலனும் கிடைத்தது. அந்த வெற்றிக்கு நன்றி. இன்னொரு பக்கத்தில் ஒரு கஷ்டமான காலம் தெரிகிறது. ஆனால் அது உங்களை வலிமையாக்கியது. அந்த அனுபவத்திற்கும் நன்றி. மெதுவாகச் சொல்லுங்கள், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்திற்கும் நன்றி. என் வளர்ச்சிக்கு நன்றி. என்னை உருவாக்கிய எல்லா தருணங்களுக்கும் நன்றி. இப்போது அந்த புத்தகத்திலிருந்து ஒரு பொன்னிற ஒளி வெளிவருகிறது. அந்த ஒளி உங்கள் இதயத்தைத் தொடுகிறது. உங்கள் மனதை அமைதிப்படுத்துகிறது. உங்கள் உடல் முழுவதும் நம்பிக்கையை பரப்புகிறது. இப்போது அந்த புத்தகத்தின் கடைசி பக்கங்களை பாருங்கள். அவை காலியாக இருக்கின்றன. அவை உங்கள் எதிர்கால தருணங்களுக்காக காத்திருக்கின்றன. அந்த பக்கங்களில் எழுதப்படப் போகும் ஆசீர்வாதங்களை கற்பனை செய்யுங்கள். வரவிருக்கும் மகிழ்ச்சிகளை, வரவிருக்கும் வெற்றிகளை, வரவிருக்கும் அன்பான தருணங்களை மனதில் சொல்லுங்கள். என் வாழ்க்கை நன்றியால் நிரம்பியுள்ளது. ஒவ்வொரு நாளும் புதிய ஆசீர்வாதங்களை நான் வரவேற்கிறேன். நன்றி என் வாழ்க்கையை மாற்றுகிறது. என் நன்றி புத்தகம் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிஷம். ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். தயாரானதும் மெதுவாக கண்களைத் திறக்கலாம். இன்று ஒரு தனி நன்றி நோட்டை தொடங்குங்கள். இன்று நடந்த 10 நல்ல விஷயங்களை எழுதுங்கள். பழைய ஒரு நல்ல நினைவை எழுதி அதற்கும் நன்றி சொல்லுங்கள். நல்ல நினைவுகளை திரும்பி பார்க்க விரும்புங்கள். அவை உங்களை எப்போதும் உயர்த்தும். உங்கள் டைரியில் எழுதுங்கள். இன்று நான் அதிகமாக நன்றி சொல்ல விரும்பும் விஷயம் என்ன? என் வாழ்க்கையில் நான் மறந்து போன ஒரு ஆசீர்வாதம் என்ன? நன்றி எழுதும்போது என் மனநிலையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது? இந்த பழக்கத்தை நான் எத்தனை நாட்கள் தொடர்ந்து செய்ய விரும்புகிறேன்? நண்பர்களே, நாம் எழுதும் ஒவ்வொரு நன்றியும் ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. அது நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியின் திசையில் நகர்த்தும் ஒரு விதை. அந்த விதையை ஒவ்வொரு நாளும் விதைத்துக் கொண்டே இருங்கள். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நன்றியின் மலர்களால் மலர்ந்திருக்கும். ஒரு நோட்டுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. ஒரு பேனாவிற்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது. உங்கள் கையில் அவ்வளவு சக்தி இருக்கிறது. இன்று முதல் மனதார சொல்லுங்கள், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன். நன்றி என் வாழ்க்கையின் தினசரி பழக்கம். என் இதயம் நன்றியால் நிரம்பியுள்ளது. நன்றி, நன்றி, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இன்னும் 3 நாட்களும் தொடர பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாள் 26 எபிசோட் வந்ததும் தெரியும். அதுவரைக்கும் நன்றியோடு இருங்க. நன்றி.